ரேவதி வாமா உட்காரு. மைதிலி அத்தை, ரேவதிக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வா. இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம். உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன விஷயமா? நாளைக்கு என் தங்கச்சி துர்காக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அதுக்கு அவசியம் நீங்க வரணும். என்ன பாக்குறீங்க? இல்லம்மா, அது உங்க வீட்டு ஃபங்க்ஷன். வெளியாள் நாங்க எதுக்கு? உங்களை நான் வெளியாளா பாக்கல, எங்க குடும்பத்துல ஒரு ஆளா தான் பாக்குறேன். அதோட நிச்சயதார்த்தத்தை மண்டபத்துல வச்சு கிராண்டா தான் பண்றோம். நீங்களும் அவசியம் கலந்துக்கணும். நீ கூப்பிட்டதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நாங்க வந்து என்ன பண்ண போறோம்? வேணாமா, நீங்க நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்துங்க. அதெல்லாம் முடியாது. நீங்க வந்துதான் ஆகணும். என்ன உங்க பொண்ணு மாதிரின்னு சொல்லுவீங்கல்ல, உங்க பொண்ணு கூப்பிட்டா வர மாட்டீங்களா? சரிம்மா, கண்டிப்பா நாங்க வரோம். ரொம்ப சந்தோஷமா. இன்னைக்கு என் வீட்டுக்காரருக்கு பிறந்த நாள். அதான் வீட்ல கேக் வெட்டி கொண்டாடிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரோம். அப்படியா? அவருக்கு பிறந்த நாளா? ஆமாமா, அவரோட கோயிலுக்கு போயிட்டு அவர் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு அன்னதானமும் வழங்கிட்டு வந்தோம். அவர் கூட இன்னைக்கு நிறைய நேரம் இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எங்களோட ஆசை. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். 2 பேரும் மறக்காம நிச்சயதார்த்தத்துக்கு வந்துடணும். சரிம்மா. அக்கா வரட்டுமா? நீங்களும் கண்டிப்பா வரணும். சரி ரேவதி. ம்.